அனைவருக்கும் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா 7th ஸ்டாண்டர்டில் முதல் இயல் இப்போ பார்க்க போகிறோம். லைன் பை லைன் கொஸ்டின் ஆன்சர் ஒன் வேர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். எங்கள் தமிழ் உலக மொழிகளில் தொன்மையானது நம் தமிழ் மொழி. அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழின் குரலாகும் என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். சொல்லும் பொருளும் ஊக்கிவிடும், ஊக்கப்படுத்தும், குறி, குறிக்கோள், விரதம், நோன்பு, பொழிகின்ற, தருகின்ற. நம் தமிழ் மொழியாம் தமிழ்மொழி தமிழ் மக்களின் குரலாகவும் விளங்குகிறது. கவிஞர் தமிழை தேனுடன் ஒப்பிடுகிறார். நாமக்கல் கவிஞர் தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர் என பல்முகத்தன்மை கொண்டவர். நாமக்கல் கவிஞர் காந்தியடிகளின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு காந்தியத்தை பின்பற்றியதால் காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நாமக்கல் கவிஞர் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள், என் கதை, சங்கொலி உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. புக் பேக் கொஸ்டின். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும், குரல் கூட்டலாகும். வான் கூட்டல் ஒளி, வானொலி. அடுத்த பாடம். ஒன்றல்ல இரண்டல்ல. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல, ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்று பாடியவர் உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும் ஒப்புமை இணை, அற்புதம் வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்டவை சங்க இலக்கியங்கள். அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக பாடப்பட்டவை சங்க இலக்கியங்கள். பகுத்தறிவு கவிராயர் என அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். உடுமலை நாராயண கவி நாட்டுப்புற இசையில் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதியவர். புக் பேக் கொஸ்டின். பகைவரை வென்று கொண்டவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் முகில் கூட்டம் திரளால் மழை பெய்யும். இரண்டல்ல இரண்டு கூட்டல் அல்ல, தந்துதவும் தந்து கூட்டல் உதவும், ஒப்புமை கூட்டல் இல்லாத ஒப்புமை இல்லாத. தமிழ்நாட்டில் வீசும் தென்றலில் தேன்மலம் கவிழும், தங்கம் போன்ற தானிய கதிர்களும் விளையும். முல்லைக்கு தேர் தந்த வள்ளல் வேல் பாரி. முல்லைக்கு தேர் தந்தவர் பாரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புலவரின் சொல்லுக்கு தன் தலையே தர துணிந்தவன் குமண வள்ளல். பகைவரை வென்று பாடுவது பரணி இலக்கியம். தமிழ் இலக்கியங்கள் தோன்ற உதவிய வள்ளல்களை தமிழுக்கு கொடை கொடுத்த வள்ளல்கள் எனலாம். அதியன், அதாவது அதியமான்னு சொல்லுவோம் இல்லையா, அதியன் ஔவைக்கு உதவியவன். அதாவது இவங்க எல்லாம் அரசர்களா இருப்பாங்க. இவங்க ஒரு புலவர்களுக்கு உதவி அவங்க நிறைய நூல்களை எழுதுறதுக்கு காரணமா இருந்திருப்பாங்க. யானை கட்சே மாஞ்சேரல் இரும்பொறை 500 தொகுப்பித்தவர். பூரிக்கோ குறுந்தொகையை தொகுப்பித்தவர். பன்னாடு தந்த மாறன் வழுதி நற்றிணையை தொகுப்பித்தவர். பாண்டியன் உக்கர பெருவழுதி அகநானூரை தொகுப்பித்தவன். சடையப்ப வள்ளல் கம்பராமாயணம் எழுத உதவியவர். கம்பராமாயணம் எழுதியது கம்பர். ஸோ அந்த கம்பருக்கு ஆதரவு தந்த மன்னர் தான் சடையப்ப வள்ளல். அப்போ கம்பராமாயணம் எழுத உதவியவர் சடையப்ப வள்ளல். சீதகாதி அபுல் காசிம் 2 பேரும் சீரா புராணம் எழுத உதவியவர்கள். சந்திரன் சுவர்க்கி நலவன்பா எழுத உதவியவர். அடுத்து பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த மொழி. தமிழ் மொழி பேச்சு மொழி எழுத்து மொழி என்னும் 2 கூறுகளை கொண்டது. எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதே மொழி. மொழி ஒருவர் கருத்தை மற்றவர் அறிந்து செயல்பட உதவுகிறது. தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். மனிதர்கள் தங்களுக்குள் தனித்தனியான ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர். வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழி.
பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை. கண்ணால் கண்டு உணருமாறு வரி வடிவமாக எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் எழுத்து மொழி. எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது. மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியே காரணம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்ற சொல் பேணுதல் என்ற பொருளை தருகிறது. நில் கவனி செல் என்பதில் கவனி என்ற சொல் கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது. என்னால் போக முடியாது என்ற தொடர் ஓங்கி ஒலிக்கும் போது மறுப்பை உணர்த்துகிறது. என்னால போக முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். என்னால் போக முடியாது என்னும் தொடர் மென்மையாக கூறும்போது இயலாமையை உணர்த்துகிறது. ஸோ எனக்கு உடம்பு சரியில்லை, ஸோ என்னால் போக முடியாது அப்படின்னு மெதுவா சொல்லும்போது இயலாமையை உணர்த்துகிறது. எடுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படின்றது நன்னூல். நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என கூறியவர் மு. வரதராசனார். இது ஒரு டைம் கொஸ்டின்ல நம்ம கேட்டிருந்தாங்க. நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே என்று கூறியவர் யார்? மு. வரதராசனார். மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப பேச்சு மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர். இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு, இருக்குது, கீது என வெவ்வேறு வடிவங்களில் வட்டார மொழி கூறுவர். ஸோ இப்போ இருக்குது, கீது என்பது என்ன மொழின்னு கேட்டாங்கன்னா வட்டார மொழி. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலை பெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது. முற்காலத்தில் அண்ணா அப்படின்றத முன்னாடி அண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. மாதிரி காலை அப்படின்னு சொல்றத காலு அப்படின்னு முற்காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும், எழுத்து மொழியில் முழுமையாக ஒலிக்கும். உடல் மொழி, குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை. கேட்டல், பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது. படித்தல், எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் குழந்தைகளுக்கு அறிமுகமாகின்றன. தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். புக் பேக் கொஸ்டின். மொழியின் முதல் நிலை பேசுதல், கேட்டல் ஆகியவனவாகும். ஒலியின் வரி வடிவம் எழுத்து. தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை உலக வழக்கு என்று கூறுவர். எழுத்து மொழிக்கு எடுத்துக்காட்டு செய்தித்தாள், நூல்கள், மின்னஞ்சல். பேச்சு மொழிக்கு எடுத்துக்காட்டு வானொலி, தொலைக்காட்சி, திரைப்படம். அடுத்து சொலவடைகள். இது ஒரு சொலவடைகள்னா நம்ம ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அது. சொலவடைகள் என்பவை சிறு சிறு தொடர்களாக வட்டார பேச்சு வழக்கில் வழங்கி வருபவை. சொலவடைகள் பேச்சு மொழியின் அழகியலையும் பண்பாட்டு கூறுகளையும் கொண்டிருக்கும். சில சொலவடைகளும் அதுக்கான பொருள்களும் கொடுத்துருக்காங்க. பொருள் என்ன அப்படின்னா, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்றது ஒரு சொலவடை. மாணவர்களிடம் ஆசிரியர் எறும்பு ஊற கல்லும் தேயும் என்பது போல தீய பழக்கங்களின் கொடுமையினை கூறி மனமாற்றம் செய்வார். சொப்பனத்தில் கண்டது அரிசி சோற்றுக்கு ஆகுமா? கற்பனையில் மிதந்து இருப்பவர்கள் சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா கண்டா அரிசி சொத்துக்கு ஆகுமா என்பதை உணர வேண்டும். அதிர அடிச்சா உதிர விளையும். அதிர அடிச்சா உதிர விளையும் என்பது போல வாழ்வில் முன்னேற்ற தொடர் முயற்சி செய்தால் போதும். காவடி பாரம் சுமக்கிறவனுக்குத்தான் தெரியும்,
காவடி பாரம் சுமக்கிறவுக்குத்தான் தெரியும் என்பது போல உழைப்பவனுக்குத்தான் பணத்தின் அருமை தெரியும். பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? தீயவன் கோடி ரூபாயை கோயில் உண்டியலில் போடுவது பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா என்பது போல புண்ணியம் கிடைக்குமா? அடுத்து இலக்கணம். குற்றியலுகரம், குற்றியலிகரம். இதுல இருந்து கண்டிப்பா நமக்கு எல்லா கொஸ்டின்லையுமே எல்லா இயர்லையுமே ஒரு கொஸ்டின் கண்டிப்பா குற்றியலிகரம், குற்றியலுகரத்துல இருந்து கேட்டுருவாங்க. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குற்றியலுகரம். குறுகிய ஓசை உடைய உகர எழுத்து குற்றியலுகரம் எனப்படும். சொல்லுக்கு இறுதியில் வரும் வல்லின மெய்களை உகர்ந்த உகரம். அது என்னன்னா கு, சு, டு, து, பூரு. இந்த 6 எழுத்துக்கள் மட்டும்தான் இறுதியில இருக்கும். அப்படி இருந்தா மட்டும்தான் அது குற்றியலுகரம். இவை தனக்குரிய மாத்திரையிலிருந்து குறைந்து அரை மாத்திரை அளவாக ஒலிக்கும். எடுத்துக்காட்டு: பாகு, பஞ்சு, பட்டு, அஃது, மார்பு, கயிறு. இதுல உள்ள இறுதி எழுத்தெல்லாம் நீங்க பாருங்க, இந்த எழுத்துக்கள் தான் இருக்கும். ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் அது குற்றியலுகர வார்த்தைகள். குற்றியலுகரம் 6 வகைப்படும். நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் அப்படின்றது முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும். இப்ப பாகு, வீசு, ஓடு, காது, கோபு, ஆறு. இதுல முதல் எழுத்து நெடில் எழுத்தா இருக்கணும். இறுதி எழுத்து இந்த கு, சூடு, தூ, பூரு இந்த எழுத்துக்களா இருக்கணும். ஆயுத தொடர் குற்றியலுகரம். அதே மாதிரி ஆயுத எழுத்து எப்பவுமே முதல்ல வராது இல்லையா, நடுவுல ஆயுத எழுத்து வந்திருக்கணும். இறுதி எழுத்து இந்த எழுத்துக்களா இருக்கணும். உயிர் தொடர் குற்றியலுகரத்துலையும் இறுதி எழுத்து நமக்கு இந்த குசுட்டு துபுரு எழுத்துக்கள் இருக்கணும். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து வந்து ஒரு உயிர்மை எழுத்தா இருக்கும். அதான் உயிர் தொடர் குற்றியலுகரம். வன் தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு: வல்லின எழுத்துக்கள், வல்லின மெய் எழுத்துக்கள் நடுவுல இருக்கும். இப்ப இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு எல்லாமே வல்லின மெய் எழுத்துக்கள். லாஸ்ட் உள்ள எழுத்து நான் சொன்னது போல அந்த கு, சூடு, தூ, பூரு அந்த எழுத்துக்கள் இருக்கணும். மென் தொடர் குற்றியலுகரத்துல நடுவுல உள்ள எழுத்து மெல்லின எழுத்தா இருக்கும். இடைத்தொடர் குற்றியலுகரத்துல இடையின எழுத்தா இருக்கும். எரல வளல. இதுதான் வந்து குற்றியலுகரம். எப்பவுமே இந்த எடுத்துக்காட்டு தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். ரொம்ப புரிஞ்சு படிச்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இதை கொடுத்துட்டு இது என்ன தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னா பொருந்தாததை தேர்ந்தெடுக்கல நமக்கு வேற கொடுத்துட்டு ஒன்று மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க. அது மாதிரி இருக்கும். அடுத்து குற்றியலிகரம். குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாய் நிற்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம் இல்லையா, இதுதான் குற்றியலுகர சொற்கள். குற்றியலுகர சொற்கள் நிலைமொழியாய் நிற்க வருமொழி முதலில் யகரம் வந்தால் குற்றியலுகரத்தின் உகரம் இகரமாக தெரியும். ஸோ பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் பார்ப்போம். நாகு கூட்டல் யாது. நாகு அப்படின்றது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். நமக்கு தெரியுதா இதில் உள்ள மாதிரி. ஸோ முதல் எழுத்து நெடில் எழுத்து, கடைசி எழுத்து நமக்கு கூல வந்திருக்கு. அப்போ நாகுன்றது ஒரு குற்றியலுகரம். இதுதான் வந்து நிலைமொழி. வருமொழினா பிளஸுக்கு அதுக்கப்புறம் உள்ளது வருமொழி. அந்த சொற்கள்ல உள்ள முதல் எழுத்து யகரமா இருக்கணுமா. யகரம்னா யா வரிசை. ஓகேவா? ஸோ யா இருக்கா, அப்படி வரும்போது இது ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது உகரம் இகரமாக தெரியும். இப்ப நாகு ஊ அப்படின்னு முடியுது, நாகி யாது. அப்ப அந்த கூ வந்து கீயா தெரியுது. அப்போ அந்த உகரம் இகரமாக தெரிகிறது. அதுதான் குற்றியலிகரம். இவ்வளவுதான். பாருங்க, குரங்கு யாது, குரங்கு கூட்டல் யாது, எனப்படுவது கூட்டல் யாது, எனப்படுவது யாது. ஓகேவா? அதே மாதிரி குற்றியலுகரத்துக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, மியா அப்படின்ற அசை சொல் வந்திருந்தா அதுவும் குற்றியலிகரம். கேள் கூட்டல் மியா, கேன் மியா. பொருந்தாததை தேர்ந்தெடுத்து எழுதுக. பசு, விடு, ஆறு, கரு. இதுல இது எல்லாமே குற்றியலுகரங்கள். இந்த ரூ மட்டும் நமக்கு குற்றியலுகரத்துல வராது. அடுத்து பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதுல இது எல்லாமே வந்து வன் தொடர் குற்றியலுகரம். ஆனா இஞ்ச் அப்படின்றது மென் தொடர் குற்றியலுகரம். அடுத்து ஆறு, மாசு, பாகு, அது. நமக்கு பார்த்தாலே தெரியுது ஃபர்ஸ்ட் இருக்கிற மூணும் நெடில் தொடர் குற்றியலுகரம். அது மட்டும் நமக்கு பொருந்தாததான் வந்திருக்கு. அடுத்து அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இது எல்லாமே நமக்கு வந்து இடைத்தொடர் குற்றியலுகரத்துல வரும். அரசு அப்படின்றது உயிர் குற்றியலுகரம்.
அது மாதிரி பண்பு, மஞ்சு, கண்டு இது மூணுமே மென்தொடர் குற்றியலுகரம். எஃகுன்றது ஆயுத தொடர் குற்றியலுகரம். இருதிணை உயர்திணை அஃறிணை. முக்கணி மா பலா வாழை. முத்தமிழ் இயற்றமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ். நாற்றிசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஐவகை நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அறுசுவை இனிப்பு புளிப்பு கார்ப்பு துவர்ப்பு உவர்ப்பு கசப்பு. அடுத்து கலைச்சொல் அறிவோம். ஊடகம் மீடியா. மொழியியல் லிங்குஸ்டிக்ஸ். ஒலியியல் போனோலஜி. இதழியல் ஜேர்னலிசம். பருவ இதழ் மேகசின். பொம்மலாட்டம் பபட்டி. எழுத்திலக்கணம் ஆர்த்தோகிராஃபி. உரையாடல் டயலாக். ஓகே, ஸோ இதான் இப்போ நம்ம 7ஆம் வகுப்பு முதல் இயல்ல உள்ள எல்லா பாடத்தில் உள்ள கொஸ்டினும் லைன் பை லைனாக நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் இயல் 2 பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.